வணக்கம். ராஜ் நியூஸின் புகார்பெட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார்பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044243131361 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார்பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலர் திரு புருஷோத்தமன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகர் திரு சீனிவாசன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் தமிழக அரசுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இந்த கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமையணுங்கிற வகையில் நல்லா படிக்கிற மாணவர்களை வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து போயிருக்காங்க. நிறைய இடங்களில் தெரியறது மூலயமா இது குழந்தைகள் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அரசு குழந்தைகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல சறுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்குறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வியாசார்பாடியில் சத்தியமூர்த்தி நகரில் தீ விபத்து அதிகமாக இருக்குது. ஆமாம். அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உதவி பண்ண போகிறவங்க யாரையும் காவல்துறை அனுமதிக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது குறித்து உங்களுடைய பதில் சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக உதவி செய்கிறதுக்கு எல்லாருக்குமே அந்த பொறுப்பும் எல்லாமே இருக்குது. ஆனால் சமூக வலைத்தளங்க பார்த்தீங்கன்னா ஆடையெல்லாம் கிழிக்கிறாங்க. அது எல்லாமே திணிக்கப்பட்டதுன்னு தான். எல்லாத்தையுமே திணிக்கப்பட்டதே இல்லை அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு உதவி செய்யணுன்றது எல்லாருக்குமே இருக்கிற வேண்டிய ஒரு உணர்வு தான். அதை காவல்துறை தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்போ விசாரணை பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சில அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சில கட்சிகள் பேர் சொல்ல விரும்ப முடியாது, பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களா? அப்போ உதவி செய்யலாம் சார். ஒரு கும்பலாக போய் உதவி செய்யணுன்றது இல்லை. அங்கே ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்காக காவல்துறை அதை அணுகிருக்கலாம். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணைகள் கண்டிப்பாக தெரிய வந்துடும். ஓகே சார். சீனிவாசன் சார், இதே கேள்வி தான் உங்ககிட்டையும். இது குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இல்லை, அது இது ஒரு அரசியலாக்கப்படுகிறது ஒரு சூழ்நிலையாக மாறப்படுறதுனால தான் பெரும்பாலும் உள்ள விடலையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேர் வாங்கிறதுக்காகவும் உதவி செய்யறன்ற பேரில் இப்போ இந்த சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போடுறதுக்காகவே வாலண்டரியாக உள்ளே போய் உதவி செய்கிறாங்களோ இல்லை உபத்திரம் செய்கிறாங்களோன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதனால் இந்த இஷ்யூ வருதோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் காவல்துறை முன்னாடி இறங்கி எல்லா வேலைப்பாடுகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்ன்றது என்னுடைய பொதுவான கருத்து. ஓகே. மற்றொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீதிமன்றங்களில் சமீபத்தில் பாலியல் குற்றவாளிகளுக்கான தீர்ப்புகள் வந்துட்டுருக்கு. ஒரு சில குற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா தீர்வு அந்த குறைந்த மாதங்களே கிடச்சிருது. ஒரு சில குற்றத்துக்கு அதிகமான ஆண்டுகள் கூட எடுத்திருக்கு. அதற்கான காரணம் சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு என்னென்னா உங்களுக்கு சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிரிமினல் கேஸும் போது இப்போ போக்சோ உள்ளிட்ட வழக்குகள்லாம் உடனடியாக தீர்வு காண வேணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ சிவில் வழக்குகள்னும் போது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் அதுவுமே கிடையாது. அதுக்கு தான் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், சமரச மையம்னு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு தகராறு, இல்லை தெரிஞ்ச ஒரு தொழிலதிபருக்குள்ளே தகராறு அப்படின்னும் பொழுது சிவில் மேட்டராக இருக்குது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, மணி பிரச்சனையாக இருக்குது. இல்லை 138 சமரச மையத்தை அணுகுனா யார்? அதுதான் சார், 138 கேஸ் அந்த மாதிரி செக் பவுன்ஸ் கேஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கேஸ் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இடையிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சமரச மையத்துக்கு தீர்வு காணலாம். அதான் என்ன பண்ணணும் எப்படி அப்படின்னா, இரு தரப்பினர்ல யார் வேணாலும், வாதியோ பிரதிவாதியோ, ரெண்டு பேர்ல யார் வேணாலும் கோர்ட்ல முறையீடு செய்யலாம். ஓகே, ஜட்ஜிட்ட சொல்லலாம். ஆமா, தாராளமா நீங்க முறையீடு செய்யலாம். அது ரகசியம் காக்கப்படும். சமரச மையம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வருடமா இருக்கு நம்ம இந்தியால. இது இந்தியாலே பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இது கொண்டு வந்தாங்க. முதல்ல அங்கதான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 20 வருட காலகட்டத்தில் இது நிறைய பேர் தெரியறதில்லை. இந்த சமரச மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சமரசம் செய்யப்படுகின்ற ஒரு நடுவர் இருப்பார். ஸோ அவருக்கு முன்னாடி இருந்து நம்ம வாதி பிரதிவாதி நமக்குள்ள ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அப்படின்னும் போது என்னன்னா, பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, இந்த வழக்கில் நான் ஜெயிச்சிட்டேன், இல்லை நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இதில் இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, பேசி முடிச்சுக்கும் பொழுது இதில் யார் தோத்தா யார் ஜெயிச்சான்னு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு உடனடியாக தீர்க்கப்படுகிறது. இதற்கு அப்பீலே கிடையாது. ஒரு வழக்குல அப்பீல் ஒன்று இருக்கும்ல. இப்போ ஒருத்தர் தோத்துட்டாருன்னா தோத்தோன்னா அப்புறம் முறையீடு செய்வார், மேல்முறையீடு செய்வார். இதுல ரெண்டு பேருமே சரி கட்டி முடிச்சுக்கிறதுனால இதுல ஒரு அப்பீல்ன்றதே கிடையாது. இதுல யாரு தோத்தோம் ஜெயிச்சோன்றது கிடையாது. இன்னொன்று, ஒருவேளை அந்த சமரச மையத்தில் நீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்க பேசிக்கும் பொழுது அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படாது. ஸோ நம்ம ஒரு பர்சனலாக ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் இது. ஸோ ஒருவேளை அங்கே அங்கே சமரசம் எட்டப்படவில்லை, நாங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்குறோம், நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு அவர் வரல, இல்லை எனக்கு நான் இவ்வளோ இடம் கேட்டேன், அவர் அவ்வளோ இடம் கேட்டார், நான் முன்வாசல் கேட்டேன், நான் அதாவது ஃப்ரண்டேஜ் நான் இவ்வளோ கேட்டேன், அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னும் பொழுது
இது திரும்ப நீதிமன்றம் போயிட்டு அதில் தீர்த்துக்கணுமே தவிர இல்லை இவர் வந்து சமரச மையத்தை ஒத்துக்கிட்டாரு, இது அவர் இடம் தான் அவரே ஒத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்க அங்கே சொல்ல முடியாது. ஸோ சமரச மையம் இருக்கு. ஆனால் சிவில் கேஸ்ல இந்த சமரச மையத்தை நீங்க எப்போ வேணாலும் இது ஆரம்ப ஸ்டேஜ்லயே கூட நீங்க ஒரு சமரச மையம் மீடியேஷன் தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம், ராஜ் நியூஸில் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர், உங்க மாவட்டம்? ஹலோ, வணக்கம் சார். என் பேர் அண்ணாதுரை. எந்த மாவட்டம்? பெரம்பலூர் மாவட்டம். என்ன புகாருங்க ஐயா? ஐயா, எனக்கு தனி பட்டாவா இடத்துல வந்து திருச்சி விட்டு பாத்ரூம் கட்ட போனேன் மேடம் சார். சரிங்க ஐயா. அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்காங்க கட்டுட்டாங்க சார். சரிங்க ஐயா. இது சம்பந்தம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பேசி அப்படியே முடிச்சுட்டாங்க. சரிங்க ஐயா. அதுக்கு அடுத்த கட்டமா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் மனு கொடுத்துருக்கேன். சரிங்க ஐயா. போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பிச்சாங்க. இது ஒன்றும் தீர்வு காண முடியல. என்னோட சொந்த தனிப்பட்டவரை என்ன ஒரு பாத்ரூம் கூட கட்டி அனுபவிக்க முடியலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மனு அனுப்பிச்சிருக்கேன். ஐயா, ஓகே, நீங்க பேசுறது கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது. சரிங்க சார். அதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் மனு கொடுத்துருக்கேன் சார். அவங்க அந்த மனு மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்க, கேஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரிங்க ஐயா. அது எப்ப சார் நடைமுறைக்கு வரும்? அது யார போய் பார்க்கணும்? என்ன? ஓகே, உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ ஏதாவது வழக்கு ஏதாவது தொடுத்திருக்கீங்களா இல்ல என்ன சாராம்சம்? இதுல அந்த கேஸ் இல்ல மேடம். இல்ல சார், அந்த கேஸ் பக்கத்துல கேஸ் இருக்கு. அந்த கேஸ் இல்ல. சரி. இந்த இடத்துல வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு லேடிஸ் வந்து கட்டுட்டாங்க. இந்த இடத்த கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட்டா உங்க பேர்ல இருக்கா? தனிப்பட்டாதான். தனிப்பட்டதான். உங்க மேல ஏதாவது வழக்கு தொடுத்திருக்காங்களா? அவங்க இன்னொரு பக்கத்து நம்பர்ல கேஸ் போட்டுருக்காங்க. அவங்க போட்டுருக்காங்க. அதையும் கூட்டுப்பட்டா இருக்கு. சரி. அந்த இடத்துல அவங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லி தயார் பண்றாங்க. ஆமா ஐயா, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க ஒரு பாத்ரூமோ இல்ல எதுவுமே காம்பவுண்ட் கூட கட்ட முடியாதுல்ல சார்? அந்த இடத்துல கேஸ் இதுல இல்ல. 2 சரி 2 கேஸ் இருக்கு. சரி. 2 கேஸுக்கு 3 நான் திருத்திட்டேன். சரி, இப்ப நீங்க இடத்தெல்லாம் அளந்து நீங்க வேலியெல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா உங்க இடத்துக்கு? அதான் போடல சார். அது போடலாம். நீங்க சர்வேரை வச்சு அளந்துட்டு உங்க இடத்துக்கு சொல்லி முடிக்கல. கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பிச்சிட்டாங்க. சரி. இது சம்பந்தம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனு கொடுத்துருக்கேன். சரி. அது வந்து காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. நம்மளுக்கு இடம் பிரச்சனைக்கு நீங்க வேற எங்க போயிருக்கீங்க? வேலை எங்க நான் போல சார். எனக்கு உரிமை நான் தான் கேட்கணும். அப்புறம் எங்க கேட்க முடியும்? சார், நீங்க பெரம்பலூர் எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு அங்கே ஒரு மனு கொடுத்தேன் சார். நில ஆக்கிரமிப்பு வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அங்க நான் கொடுக்கல. நில ஆக்கிரமிப்பு கொடுக்கல. அங்க கொடுங்க. உங்களோட நிலத்தை ஆக்குபை பண்றாங்க, அபகரிக்க நினைக்கிறாங்க, என்னோட இடத்துல என்ன வந்து காம்பவுண்டோ இல்ல வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமோ கட்ட விட மாட்டாங்க, அவங்க மேல ஒரே நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க எஸ்பி ஆபீஸ் போங்க. சரிங்களா? இதுல போலீஸ்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. இது சிவில் கேஸ் மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு மனு போட்டேன் சார். எனக்கு சொந்த அனுபவிக்க முடியல, எனக்கு தனிப்பட்ட யாரும் கூட்ட கிடையாது சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன். ஐயா, உங்க புகாரை வந்து தெளிவா சுருக்கமா சொன்னதா அதற்கான தீர்வு வழங்க முடியும். சரிங்களா? சொல்லிட்டேன் சார். அப்ப அது வந்து மனு கொடுத்துருக்கேன். மனுல வந்து நம்பர் போட்டாங்க சார். அது மேல கேஸ் நம்பர் போட்டாங்க. சரி. வழக்கான விசாரணை போயிட்டு இருக்குன்னு முடியல. விசாரணை இப்பதான் போட்டுருக்காங்க. விசாரணை போடல. சார், சம்மன் உங்களுக்கு அனுப்புவாங்களே, நீங்க நேர்லயே போய் கேட்கலாமே. ஐயா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்கள் கேட்பாங்க, நீங்க கொடுங்க. சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சிக்கு அழைத்த நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சார். அந்த சமரச மையம் பத்தி பேசியிருந்தோம், அது குறித்து விரிவா சொல்லுங்க. ஸோ இந்த சமரச மையத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு வந்து இப்போ நிறைய குடும்ப நல நீதிமன்றங்களில் வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சமரச மையத்தில் தான் போதும். ஸோ மீடியேஷன் சென்டர் அனுப்புகிறாங்க. அங்கே உட்காந்து வந்து என்னமோ பேசி மியூச்சுவலாக முடியறதோ இல்லை குழந்தைங்களை பார்த்து அதாவது சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேற யாரும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நில தகராறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பங்காளிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும்.
ஸோ வந்து இது வந்து என்ன ஆகும், ஒரு நிலத்தகராறுன்றனால நாளைக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷம்னா கூட கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் நீ தேய்ச்சியா நான் தேய்ச்சியா அப்படின்றதுக்கு பதில் இதை வந்து சமரச மையத்தில் உட்காந்து சமரசமா இரு தரப்பு சார்பா அட்வொகேட் அவங்க உட்காந்து பேசும்பொழுது ஸோ இதுல வந்து ஈஸியா எளிமையான முறையில் தீர்வு காண முடியுது. இன்னொன்று இது பாதுகாப்பு முறையிலையும் இருக்குது. இது வந்து அப்பீலும் போறது கிடையாது. உங்களுக்கு வந்து நேரம் முக்கியமா இதுல வந்து என்னன்னா நேரம் தான் வந்து இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த சமரச மையத்தில் வந்து கிட்டத்தட்ட இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் போன வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 வழக்கு நிலுவையில் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி 60,000 வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது இங்கே சமரச மையத்துக்குன்னு போடும்போது ரொம்ப ஈஸியாக இந்த வழக்குகள்லாம் முடியுது. அப்போ நேரத்தில் நீதிமன்றத்தோட நேரமும் இங்கே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நீதிமன்றத்துக்கு போனால் இது மூலியமா கொஞ்சம் சீக்கிரமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து நிறைய வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே 7 வருஷம் போகுது அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா, கேஸ் வரும்பொழுது வழக்கு போட்ட வாதியே இறந்து போயிருப்பார். ஒரு 70 வயசு 80 வயசா இருக்கும். அப்போ அவர் இறந்த பிறகு என்ன பண்ணுவோம், திரும்ப அவரோட வாரிசுகளை நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும். திரும்ப அந்த அமெண்ட்மெண்ட் போட்டு அதுல ஒரு ஐஏ பெட்டிஷன் போட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் போட்டு திரும்பவும் இந்த வழக்கை நடத்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நீங்க பேசி எளிமையான முறையில் இந்த தீர்வு காண்றதுக்கு தான் இந்த சமரச மையம் இருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். புருஷோத்தமன் சார், இப்போ நேயர் அவங்க சொல்லியிருந்தாங்க காவல்துறையில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வந்து முடிச்சு வச்சாங்க. இப்போ வந்து ஒரு ரூல்ஸே வந்திருக்கு, சிவில் சம்பந்தமாக எதுவுமே விசாரிக்க கூடாதுன்னு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து அதோட இந்த சட்டம் வந்து அறிவிச்சது வந்து வெளில யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு கொடுக்கணும்னா இப்போ ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை அவங்க யார் அணுகணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார், காவல்துறை வந்து சிவில் கேசஸில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கிராமத்து பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் சரி, மக்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வே கிடையாது. இதே சிட்டி சைட்லன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு நபரே அதை வந்து தட்டி கேட்குற லெவலுக்கு இப்போ வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் இதுவே கிராமத்து சைடில் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகள் கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய சேனல் மூலயமா அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம்களை ஆங்காங்கே இருக்கிற கிராமத்தில் கொண்டு வந்து கிராமத்து மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கி இந்த விஷயத்தை எல்லாமே அவங்களே தீர்வுக்கான வழியை கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பேட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். ரிஸ்வான் சார் என் பேர். என்னங்க? ரிஸ்வான். ரிஸ்வான். என்ன மாவட்டம் சார்? ஆவடி சார். ஆவடி. என்ன புகாருங்க ஐயா? சார் லேண்ட் சம்பந்தமா கேட்கணும். சொல்லுங்க ஐயா. சார் எங்க தாத்தா சொத்து சார் இது. சரிங்க ஐயா. ஆமா, இதுல வந்து டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை, இப்பதான் எனக்கு தெரியும். சொல்லுங்க 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 ஐயா. ஆமா, எங்க தாத்தாக்கு வந்து 2 வைஃப். சரிங்க. ஆமா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பிங்க 2 பேர் அதுல. சரி. அண்ணன் வந்து அவரோட டாக்குமெண்ட் வந்து ஏதோ ரெடி பண்ணிட்டாரு. சரி. தம்பிக்கு வந்துட்டு ஏதோ டாக்குமெண்ட் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி. அது இப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு இடம் இருக்குன்ட்டு. சரி. இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து எங்க சார் கேக்குறது? சரி, இப்போ அந்த இடம் வந்து பட்டா இருக்கா? பட்டா இடமா சார்? வந்து தெரியல சார், தாத்தா இருக்கிறது. அது ஓகே சார், தாத்தா தான் இருக்கணும். இப்போ நீங்க ஆண்டு அனுபவிச்சுன்னு வரீங்களா? அந்த இடம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா, சுவாதீனத்துல இருக்கா? நம்ம ஆண்டு அனுபவிக்கல சார். அது இல்ல சார், நீங்க இப்ப அது யார்கிட்ட இருக்கு அந்த இடம்? அது வெறும் காலி லேண்ட் தான் சார். அது காலி லேண்ட். அதுல யாரும் வீடும் கட்டல, எதுவுமே கட்டல, அப்படியே தரிசா இருக்கு. ஆமா, எங்க ஜெனரேஷன் எங்க முன்னாடி ஜெனரேஷன்லாம் வந்து அப்படி சும்மா இருக்காங்க. ஆனா உங்களுதுன்னு சொல்லிக்கிறாங்க, அது யாருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா சார், நீங்க போயிட்டு விஓ போய் பாருங்க. சரி சார். பார்த்துட்டு அந்த இடத்தோட எல்லாமே சொல்லுங்க, எங்க இருக்கு என்னன்ட்டு அவரை காட்டினீங்கன்னா அவர் சொல்லுவாரு. அதோட சர்வே நம்பர் எடுத்து கொடுப்பாரு. அதுல வந்து ஏ ரிஜிஸ்டார் எடுத்து பாருங்க, பதிவேடுன்னு இருக்கும். பதிவேடுல உங்க தாத்தா பேர்ல இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பட்டா சிட்டா அடங்கல் அதெல்லாம் வருதான்னு பாருங்க. சரி சார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னவோ நீங்க எடுத்து நீங்க முறையிடலாம். சரி சார். இது வந்து 2 வைஃப். சரிங்க. ஆமா, 2வது வைஃப் பையன் ஒருத்தர் இருக்காப்ல. சரி, அதெல்லாம் லீகலா தான் வருவீங்க. நீங்க முதல்ல இடம் உங்களுக்கு தான் முதல்ல பாருங்க. ஓகே சார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேரிங்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். சரி சார். ஓகே. நன்றி நன்றி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. புருஷோத்தமன் சார், உங்ககிட்ட ஒரு மற்றொரு கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடை மழையே நிறைய இடத்துல வந்து அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கோடை மழைக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதியில் வந்து நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்து வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க போதும், அதுக்குள்ளான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கணும், மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும். இதை வந்து ஒரு சில இடத்துல நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்களா உங்களுடைய? இல்லை, அப்படின்ற மாதிரி எதுவுமே இப்போ நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு நீலகிரியில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது மலை சார்ந்த பகுதின்றதுனால இயற்கை பேரிடர்னு நம்ம எப்படி
வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்கு இயற்கை பேரிடர் கரெக்ட் தான் சார். இருந்தாலும் இந்த பகுதிகளில் மக்கள் வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பகுதி வாழ் இளைஞர்கள் வந்து மக்களுக்கு உறுதுணையாக இருந்து என்னென்ன தேவைகளோ அத்தியாவசிய தேவைகளை கண்டிப்பாக அவங்க பூர்த்தி செய்யணும். இருந்தாலும் அரசுடன் இணைந்து செயல்படுறதுனால கொஞ்சம் எளிதாக அதை பயன்படுத்தலாம், எளிதாகவும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம்ன்றது தெரிய வரும். குறுக்கிறது மன்னிக்கும். இன்னொன்றுனா காலநிலை மாற்றம் இப்போ மிக மோசமாக இருக்கிறது. குளோபல் வார்மிங் இந்த மாதிரி பிரச்சனைகள், காலநிலை மாற்றத்தை பற்றி நம்ம கிளைமேட் சேஞ்சை பற்றி தொடர்ந்து ஐநா சபையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க. உலக நாடுகளும் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கோடை காலத்தில் வெயில் தான் அடிக்கணும்னா இனிமேல் நம்மளால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவ்வளோ மோசமான காலநிலை மாற்றமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படின்னும் போது மழை காலத்தில் வெயில் அடிக்கலாம், வெயில் காலத்தில் மழை அடிக்கலாம் போது நம்ம எப்போவுமே இதை வந்து முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இல்லை இது கோடை காலம் தானே, இப்போ நம்ம வந்து கட்சி மீட்டிங்கை போடுவோம், வாசலில் வந்து ஒரு கொடியை பிடிச்சி எல்லாருக்கும் தர்பூஸ் கொடுப்போம், நுங்கு கொடுப்போம் அப்படின்னு இப்படி மோசமான அரசியல் இனிமேல் செய்ய முடியாது. ஏன்னா மக்களும் நல்ல விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து அந்த வகையான பழங்களா இருக்கட்டும், நீர்மோரா இருக்கட்டும். ஆனா அடுத்த ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா வெறும் வந்து அந்த தண்ணி கேன் வந்து எம்டியா தான் இருக்குது. நிறைய இடத்துல தண்ணி கேன் வைக்கிறதோட சரி, அதை எதுவும் கொடுக்கறதும் கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து இப்போ மாற்ற வேண்டிய மக்கள் நிறைய விழிப்புணர்வு சமூக வலைத்தளங்கள் மூலியமா உடனே தகவல் கிடைக்கிறதுனால சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா நாம அரசாங்கம் தான் வந்து இதை முறையீடா வந்து செயல்படுத்தணும். எனக்கு என்னோட வருத்தம் என்ன அப்படின்னா, இதுக்கான இயந்திரங்களையும் இன்னும் பெருசா கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா இவ்வளோ வளர்ந்து வந்து நம்ம ஒரு வல்லரசு நாடா வரப்போற ஒரு சூழ்நிலையில கூட முன்கூட்டி எதுவுமே தீர்மானிக்க முடியல. எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்னு முன்கூட்டியே ஏன் இன்னும் தீர்மானிக்க முடியலன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வி, இப்போ 40 லட்சங்கிறது வந்து கணவன் மனைவி பிரிகிறப்போ நஷ்டஈடாக கொடுக்கறதுக்கு பாசிபிளா? இல்ல பாசிபிளா இல்லன்றது நீதிமன்றம் தான் தீர்ப்பு. அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இல்ல அது வந்து இப்ப நீங்க சொல்றது எனக்கு ஓகே. ஒருத்தர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தை நான் பார்த்தேன். நான் வந்து மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வந்து கோர்ட்லேயே சொன்னார், ஒருத்தர் பேசினார். அப்போ அந்த மாதிரி பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ அவரால் 40 லட்சம் கொடுக்க முடியும்ல. ஓகே. ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தருடைய வருமானம், அவர் அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறாரு, சரிங்களா? அதை வச்சு அவருடைய தனிப்பட்ட செலவு, அவருடைய வந்து இஎம்ஐயாக இருக்கட்டும், அவருடைய அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் போக அவர் அதுக்கப்புறம் அவர் மனைவிக்கோ குழந்தைக்கோ கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எடுத்த உடனே கேட்குற அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கணும்னு எங்கேயுமே சட்டத்தில் சொல்லவே இல்லை. அவர் தீர்மானிக்கணும். அவருடைய பேனு, ஆதார் கார்டு, தென் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய இன்கம் எல்லாமே பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ எடுத்த உடனே கொடுக்க வாய்ப்பே இல்லை. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி. ஓகே சார், ஓகே. கேட்கறது அவங்களோட கடமை, அவங்க எவ்வளோ கேட்க தான் செய்வாங்க. ஓகே, அழைப்பாளர் வந்துட்டாங்க, பார்த்துடலாம். வணக்கம், ராஜ்மிஸ்ரீ புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன சொல்ல மாத்திராதா ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார், நான் விநாயகமூர்த்தி சார். விநாயகமூர்த்தி, எந்த மாவட்டங்க ஐயா? நான் திருவாரூர் மாவட்டம் சார். என்ன புகாருங்க ஐயா? புகார் வந்து சார், பேங்க்ல ஒரு 67 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு சார். சரிங்க ஐயா. அதை வந்து அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்பா வந்து நாமினா தம்பியை போட்டிருந்தாங்க. தம்பி அந்த பணத்தை எடுத்துட்டான் எல்லாத்தையும். சரிங்க ஐயா. நாங்க வந்து எங்க அப்பா கூட நாங்க 5 பேர் பிரிச்சு கொடுக்கணும். அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கல. சரிங்க ஐயா. நாங்க வந்து கோர்ட்டுக்கு போய் போட்டோம். கோர்ட்ல வந்து ஏதோன்னு எழுதிட்டு இருந்தாங்க. சரிங்க ஐயா. இப்ப வந்து ஒரு இது மாதிரி சொல்லி ஒரு ஆறு எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல இருந்து வக்காலத்தை எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல வந்து இது வாங்கணும், அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு. சரிங்க ஐயா. அது வாங்கி வந்து காரைக்கால் ஸ்டேஷன்ல, பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல தான் அவன் தங்கியிருக்கான். அங்க கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் அவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான நம்ம சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா விநாயகன் ஐயா, அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவையும் வந்து அவங்க மதிக்கலன்னு சொல்ல வரீங்க? இது வரைக்கும் மதிப்பை வாங்கி கொடுத்துட்டோம், அவங்க எதுவுமே பண்ணல. சரி, எவ்வளவு நாள் ஆகுது கொடுத்து? 2 மாசம் ஆயிடுச்சு சார். 2 மாசம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க உங்களுடைய ஹைகோர்ட் வழக்கறிஞர் இருக்காருல்ல, ஆமா சார், அவர்கிட்ட அணுகி முறையிடுங்க. இந்த மாதிரி வந்து கண்டெம்ப்ட்னு ஒரு பெட்டிஷன் இருக்கு, நீதிமன்ற அவமதிப்புன்ட்டு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. என்னன்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்து அந்த உத்தரவை செய்யலன்னா நீதிமன்றத்தையே அவமதிச்ச மாதிரி நம்ம ஒரு வழக்கு தொடுக்கலாம். அது தொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஆமா, நீங்க உங்க வழக்கறிஞர்கிட்ட பேசுங்க, அவர் சொல்லுவாரு, அவர் புரிஞ்சுக்குவாரு. அவர் அதை ஃபைல் பண்ணாருன்னா உடனடியா அதை கூப்பிட்டு என்னன்னு விசாரணை பண்ணுவாங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா நடக்குது சார். சரிங்க. 2 வருஷமா எடுத்துக்கிட்டே நிக்கிறாங்க. நாங்களும் வாங்கி கொடுத்தோம், தோன்னு அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் நீங்க சொல்றமே நான் ட்ரை பண்றேன் சார். பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலந்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள்.
புருஷோத்தமனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்து கேட்டும் போகிறாங்க. நிறைய சம்பவங்கள், தேவையற்ற சம்பவங்கள் பள்ளிகளிலுமே பொதுவெளியிலுமே நடக்குது. அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம். இப்போ நான் வரும்போது நியூஸ் பார்த்துட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 4 பேருக்குமே போக்சோ வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் சட்டங்கள் வந்தாலுமே நான் சொன்னது தான், கிராம பகுதியில் இன்னும் அது போய் சென்று அடையலைன்றது தான் உண்மையான விஷயம். இதை இன்னும் துரிதப்படுத்தி குட்கிராமம் வரைக்கும் நம்ம சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது அரசோட கடமை. கண்டிப்பாக அதை அரசு செய்யுன்ற வழியில் நம்புகிறேன். நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க? அதே தான் கேட்டிருந்தேன். குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பெற்றோர்கள் என்னென்ன, பெற்றோர்களை விட அவங்க பள்ளிக்கு வரும்போது அவங்களுக்கு தனியாக வந்து கவுன்சிலிங் கிளாஸ், அந்த இப்போ ஜென்ரல் இப்போ நம்ம படித்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாரல் சயின்ஸ் கிளாஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இப்போ ஜென்ரல் நாலேஜ் கிளாஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பிடி பீரியட் இல்லாமல் இது தனியாகவே இருக்கும், ஜிகே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து குட் டச் பேட் டச் அதெல்லாமே பள்ளி பருவத்தில் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைகள் மேலே ஒரு கவனம் செலுத்த தான் வேணும். இப்போ ஃபோனில் ஒரு ஏர்டெல்லில் சம்திங் இதுலேயே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ கொண்டு வராங்களாம். ஸோ அது மூலிமா நம்ம நார்மலாகவே ஃபோனை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையற்ற வீடியோஸ் எல்லாமே வருது. அதை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுமா, சிறு பிள்ளைங்கள் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக தவறுதலான எண்ணத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே தவிர்க்கும் வழியில் இந்த ஏர்டெல் புதிய நிறுவனங்கள்லாம் அதை கொண்டு வரதா சொல்கிறாங்க. மேலும் பெற்றோர்களும் குழந்தைகள் மேலே நல்ல கவனம் வைக்கணும். முன்னாடி நம்ம இருந்த காலத்தில் நம்ம ரோட்டில் விளையாடுவோம். ஆமாம். அதுக்கப்புறம் தொலைபேசியிலே தான் பாதி குழந்தைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையும் பொழுதையும் கழிக்கிறாங்க. வேலைக்கு போற பெற்றோர் வந்து மொபைலை கொடுத்துட்டு கூட வீட்டுல குழந்தைங்களை விட்டு போற அப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை ஆளுதான் மொபைலை கொடுத்தா கரெக்ட் ஆயிடுதுன்ற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இருந்த காலத்தில் கோடை விடுமுறைனா நம்ம என்ன பண்ணுவோம், நீச்சல் குளத்துக்கோ இல்லை மைதானத்துக்கோ அதிகமாக விளையாடுவோம், அங்கே போய் விளையாடுவோம். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. அப்பா ஃபோனை வாங்கி வச்சுக்கிறது, அம்மா ஃபோனை வாங்கி வச்சுக்கிறது, அதில் அவங்களும் வந்து எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது, வெளியே போல பயன்படுத்திட்டு அந்த அதை வந்து கண்டிப்பாகவே அதை நிராகரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சார், அழைப்பில் வந்திருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் இப்போ உங்கள் பேர் சொல்லுங்க. பாபு சார். என்ன மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம், போலூர் தாலுக்கா, சந்தவாசல் சார். சரிங்க ஐயா. சார் இங்க செங்கல் சூளைங்கெல்லாம் வந்து அனுமதி பெறாமல் ஆர்டிஐ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். சரிங்க ஐயா. அந்த செங்கல் சூளை ஒரு ஓட புறம்போக்குல 211 ஆக்கிரமிப்பு பண்ணி சூளை போட்டுங்கிறாங்க. அந்த எல்லாம் போட்டு வாங்குறேன்ட்டு என் மேல வந்து போலீஸ் வந்து பொய்யான எந்த ஒரு ஆதாரமே இல்லாத என் மேல கேஸ் போடுறாங்க சார். சரிங்க, இது குறித்து வேறங்க புகார் கொடுத்துருக்கீங்களா? புகார் வந்து கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கேன் சார். ஆர்டிஐ போட்டு சந்தோஷத்துல வந்து செங்கல் சூளை இருக்கா இல்லையான்ட்டு மொத்தமே வாங்கியிருக்கேன். செங்கல் சூளைக்கு லைசன்ஸே வாங்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க ஐயா. எல்லாம் வாங்கியிருக்கேன், எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா வந்து இவங்க வந்து எந்த ஒரு எம்எல்ஏ வந்து நான் அவங்க கிட்ட துட்டு வாங்குறேன்ட்டு என் மேல போய் கேஸ் போடுறாங்க சார். சரிங்க ஐயா, நீங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுக்கான வழிகளை வந்து நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். முதல்ல உங்களுக்கு இந்த சமூக சிந்தனை வந்ததுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. சரி சார், தேங்க்யூ சார். ஐயா, நீங்க கலெக்டரை போய் பார்த்து ஒரு மனு கொடுங்க. உங்ககிட்ட தான் ஆர்டிஐ போட்டு இந்த ப்ரூஃப் இருக்கு சார். எல்லாமே இருக்கு சார். இதுல வந்து என்ன சொன்னாக்கா, கண்ணமங்கலம் இன்ஸ்பெக்டரும் கண்ணமங்கலம் எஸ்ஐயும் ஆர்மி டிஎஸ்பியும் வந்து எதையுமே ஒரு விசாரணையே பண்ணாத வந்து அடிச்சு இடிச்சு போயிட்டு கேஸ் போட்டு வேலூர் சென்ட்ரல் ஜெயில. கண்டிப்பா சார், அனுமதி இல்லாம செங்கல் சூளை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அத ஆர்டிஐ மூலியமாவும் நீங்க தகவல் பெற்றதாகவும் சொல்றீங்க. இந்த தகவலை சேகரிச்ச தகவலை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கொடுங்க. கண்டிப்பா அதுக்கான தீர்வு கிடைக்கும். உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அதனால நீங்க மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை குறை தீர்ப்பு முகாம் இருக்கு. ஸோ அதுல நீங்க போய் அதில் நீங்க கொடுக்கலாம் சார். இப்போ ரவுடிங்களை வச்சு மிரட்டுறாங்க சார். வீட்டுல நாங்க குடும்பம் இருக்க முடியல. கேமரா எல்லாம் சிசிடிவி கேமரா வந்து மெயின் ரோட்லயே வச்சிருக்கேன். சரிங்க. சிசிடிவி கேமரா சார். சரிங்க.
அதெல்லாம் கூட வந்து போலீஸ் வந்து ஒடிச்சு கண்டம் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பாதுகாப்பும் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது சார். தனி ஒரு ஆளா தான் இருக்கேன். ஒரு நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க எஸ்பி ஆபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி. அதாவது இது தனியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது நீங்க அங்க சேகரிச்சது வந்து கலெக்டர் கிட்ட கொடுங்க. மண்ணெல்லாம் ஓட்டுறத சொல்லக்கூடாதுன்ட்டு ரவுடிங்களை வச்சு மிரட்டுறாங்க சார். அதுதான் சார், நீங்க எஸ்பி ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. யாரு மிரட்டுறாங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அங்க வீடு தேடி வந்த அடியாட்கள் இருந்தாங்கன்னா அவங்க பேர் தெரிஞ்சு அவங்க பேரையும் சேர்த்து கொடுங்க. சரி சார், சரி சார். உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எழுதி கொடுங்க. உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற வார்த்தையும் அதுல சேர்த்துக்கங்க. அதான் சார், மண்ணுக்கெல்லாம் நான் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த மண்ணை ஓட்டுறாங்க, அது 100 கால்ஸ் தான் சார் நான் போனே பண்ணுவேன் சார் மொத்தமே. இல்ல, இதுக்கப்புறம் நீங்க 100 கால்ஸ் பண்ணாதீங்க. நீங்க எஸ்பி ஆபீஸ்ல போய் ஒரு புகார் மனுவை கொடுங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி செங்கல் சூளைக்கு அனுமதி இல்லாம அதை நடத்திட்டு இருக்காங்கன்றத வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. சரி சார், நன்றி. கண்டிப்பா தீர்வு இருக்கும். கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. புருஷோத்தமன் சார், உங்ககிட்ட தான் இந்த முக்கியமான கேள்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வந்து தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் கூட கிராமப்பகுதியில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து அரசு இன்னும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான இதை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பகுதி வந்து அந்த குப்பை தொட்டி தவிர மற்ற இடத்துல எல்லாமே உணவாக இருக்கட்டும், எல்லாமே குழந்தைகளுடைய அந்த இதெல்லாம் போடுறாங்க. இதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதற்கான ஒரு நடவடிக்கையாக வந்து அரசு ஒரு இதை அறிவிப்பு வெளியிடணும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அரசு நீங்க சொல்ற மாதிரி அரசு வெளியில கொண்டு வர கடுமையான சட்ட நடவடிக்கை கொண்டு வரதை விட பொதுமக்கள் நாம அதுல வந்து அவேர்னஸ் மக்களுக்கும் இது விழிப்புணர்வு கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா சென்னை போன்ற பெருமாநகர்ல பாத்தீங்கன்னா பிளாட் மேல இருந்து அப்படியே குப்பையில வீசுவாங்க. அது பாத்தீங்கன்னா ரோட்ல தான் வந்து விழும். ஸோ அதெல்லாமே நம்ம தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் சிட்டியை க்ளீனாக வச்சுக்க முடியும். ரெண்டாவது தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே பார்த்தாலுமே அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும். நீங்கள் மழைக்காலம் கொரோனா காலகட்டத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க காவலர்களை தாண்டி அவங்க நம்மளை ரொம்ப எந்த ஒரு அவசர நிலைனால அவங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அப்படி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நாம தான் அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து கொஞ்சம் சிரமத்தை கம்மி பண்ணி நம்ம மகும் குப்பை மகாத குப்பைன்ற இருக்குங்கிற மாதிரி தானே பொதுவெளியும் சுத்தமாக வச்சிருக்கோம், வீடு சுத்தமாக வச்சிருக்க மாதிரி நம்ம நாடையும் சுத்தமாக வச்சிருக்கணுன்றத பழகால பழமொழி. ஸோ அந்த வகையில் நாம் தனிமனித ஒழுக்கத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதில் எல்லாமே ஒரு மாற்றம் வரும். தூய்மை பணியாளர்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கூட ஒருங்கிணைந்து அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸில் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன் சார். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என்ன புகாருங்கய்யா? சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரிங்கய்யா. இப்போ குழந்தை எங்களுக்கு இல்லை 23 வருஷமா. சரிங்கய்யா. அது குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு போன இடத்துல வந்து இப்போ எனக்கு வயசு 53 வயசு ஆயிடுச்சுங்க. சரிங்கய்யா. 53 வயசு ஆயிடுச்சு. வீட்டுக்காரிக்கு வயசு 40 ஆயிடுச்சுங்க. சரிங்கய்யா. இப்போ வந்து குழந்தைய வந்து தத்தெடுக்கிறது கேட்டா அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உண்டான பதில் என்னங்கிறது முழுசும் தெரியல. அதை பத்தி கேட்கத்தான் கூப்பிட்டாங்க. ஓகே, உங்களுக்கான தீர்வுக்கான வழி நம்முடைய சட்ட ஆலோசனை வழங்குவார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார், சொல்லுங்க சார். தத்தெடுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஏஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை விட இன்னொன்று என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்ககிட்ட ஒரு குழந்தைய கொடுக்குறாங்கன்னும் பொழுது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா பார்க்குறாங்க இதை. சரிங்களா? ஸோ அது எல்லாமே இருக்கு. அது வந்து டெல்லியில் இப்போ வேற மாதிரி கொண்டு வரதா சொல்லி நானுமே கேள்விப்பட்டேன். அது இடத்துக்கு தகுந்த போல மாறுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய வருமானம். அது வந்து ஒரு நிலையான வருமானமா இருக்கணும், சொந்த வீடா இருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஏஜ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன வயசு, நீங்க எப்படிப்பட்ட குழந்தை எடுக்க போறீங்க அப்படின்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு 2-3 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி குழந்தை நீங்க வாங்க போறீங்கன்னா அதுக்கு நான் சொன்ன இந்த கடுமையான விதிகளை நீங்க கடைபிடிச்சு தான் ஆகணும். அது இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் பிறந்த குழந்தை நீங்க வாங்குறது. இதே ஒரு 3 வயது 5 வயது குழந்தைன்னும் பொழுது அங்க வந்து காலகட்டம் மாறும். ஸோ அதோட எஜுகேஷனை அங்கே எப்படி நீங்கள் படிக்க வைக்க போறீங்க, எப்படி பார்த்துக்க போறீங்கன்றது. ஸோ இது பச்சிலம் குழந்தைன்னும் பொழுது அதை வந்து டேக் கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கணும், அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ 2 பேரும் வேலைக்கு போறீங்கன்னா அப்போ குழந்தை யார் பார்த்துக்கிறான்ற மாதிரி கேள்விகள்லாம் வரும். ஸோ அதனால் அதில் நிறைய விதிகள் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு பேசுவாங்க ஐயா.
சரிங்களா? சார் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாமா சார்? சொல்லுங்க. ஏன்னா இது இப்போ அரசு வேலை பாக்குறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு தனி ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தோம், ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தேன். மதுரையிலேருந்து ஒரு தம்பதியருக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருடங்கள் தான் ஆகுது. அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற பொழுது ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து அரசு வேலையில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த எலிஜிபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்கே எதிர்பார்க்குறாங்க. சரி சார், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாமா சார்? சொல்லுங்க. இப்போ 2019 இருந்து 2023 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சார். சரிங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அது வந்து தவறான சிகிச்சைன்னு சொல்லி அறிக்கையே வந்துருச்சுங்க சார். சரிங்க. அந்த அறிக்கையில வந்து இப்ப மெடிக்கல் கவுன்சில்ல கடைசி விசாரணை இப்ப மெடிக்கல் கவுன்சில்ல இருக்குது. சரிங்க. இப்ப 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து முதலமைச்சர் தனி பிரிவுல வந்து இதனுடைய விசாரணையை பண்ண சொல்லி தனியா ஒரு வக்கீல ரெடி பண்ணி இருக்கிறாங்க முதலமைச்சர் தனி பிரிவுல. சரிங்க. அவங்க அமௌண்ட் கொடுத்தா தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையை தத்தெடுக்கிற நிலைமையில இருக்கிறோம். சரிங்க. அது புரியுது. தீர்வு அல்ல, அது புரியுது. இதனால நீங்க கன்சூமர் கோர்ட்டுக்கு ஏன் போல? நீங்க இல்லைங்க சார், நான் ஏற்கனவே 2 கோர்ட்டுக்கு போயிருந்தேன் சார். அந்த வக்கீல் வந்து போன பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டாங்க சார். நீங்க வேற வக்கீல் மாத்திக்கலாமே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. சரி, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், இருங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் உங்க நம்பருக்கு. சரிங்க சார். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். இந்த அழைப்பால் இது வந்து முக்கியமாக பார்க்கணும், 2 விஷயம் பார்க்கலாம்னா. ஏன்னா ஒரு சில வந்து குழந்தையே இல்லைங்கிற நிறைய பேர் வந்து ஏக்கத்தில் இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை, ஒரு குழந்தைனா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து கல்லூரி காலத்தில் பள்ளி காலத்துலேயே வந்து குழந்தையை பெற்று பொதுவெளியில் தூக்கி போடுறது, இல்லை குழி பறித்து அதில் மூடி வைக்கிறது, அதாவது கழிவறையில் குழந்தை பெற்று போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்கணும்னு அதிகமான ஒரு எண்ணமும் இருக்கு. தான் சொன்னேன், பெண்ணின் திருமண வயது 21 சொல்கிறோம், பட் 21 கடைபிடிக்கிறது இல்லை. 18 வயசு எப்படா ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணி 17-17 வயசுலேயே ஓடி போகிறவங்க போக்சோவில் நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம் போக்சோ வழக்குகளில். ஸோ 18 ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அப்படின்னும்போது உண்மையாக சொல்லணும்னா காதல் செய்வதும் திருமணம் செய்வதும் ரொம்ப எளிமை, ரொம்ப ரொம்ப எளிமை. அது ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் குழந்தைகளை பெற்று அதை வளர்க்குறதும் சரி, ஒரு நிலையாக ஒரு குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறதும் சரி, மிக கடினமான விஷயம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே சுற்றுறது, காதல் வந்து தவறுன்னு நான் சொல்லவே வரல. அந்தந்த வயதுக்கு அது வந்தே ஆகணும். அப்போ தான் அவன் மனுஷன். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் பொதுவான ஒரு விஷயம் காதல் தான். ஸோ அப்படின்போது அதுக்கு நான் தடையாக சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த குழந்தையும் சரி அந்த குடும்பத்தையும் சரி நீங்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனா நீங்க இருந்தா மட்டும்தான் தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணணும். பெரும்பாலும் இதை பண்றதில்லை. இதனால கண்டிப்பா நம்ம பேசலாம். சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று. வணக்கம், ராஜ் நியூஸில் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், நாகப்பட்டினத்துல இருந்து தமிழ்ச்செல்வன் உங்களோட பேசுறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. வணக்கம். விவசாயம் சார்ந்த ஒரு கோரிக்கையும் ஒரு சட்ட வல்லுநர்கிட்ட ஒரு சந்தேகம் ஐயா. கோடை மழை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கோடை மழையினால பருத்தி, திருவாரூர், தஞ்சாவூர், டெல்டா மாவட்டம் எல்லா பகுதியிலும் பருத்தி பாதிக்கப்பட்டிருக்கு, எள்ளு பாதிக்கப்பட்டிருக்கு, கோடை பயிர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு. இது குறித்து அரசு கணக்கெடுப்பு பணி எடுத்து உரிய நிவாரணம் வழங்கணும். அது அரசுக்கு ஒரு கோரிக்கையா முதலமைச்சருக்கு. ஒரு சட்ட சார்ந்த கேள்வியா, போராட்ட வழக்குகள்ல இப்ப ராஜரத்ன ஸ்டேடியம், இப்ப சென்னையில ஏதோ இடத்துல கைது பண்ற இடத்துல கைது பண்ணி நம்ம சமுதாய கூட மண்டபத்தை கொண்டு வைக்கிறாங்க. மீண்டும் மண்டபத்துல அப்படியே விட்டுறாங்க. நாங்க கைது பண்ணது ஒரு இடமா, தங்குறது ஒரு இடமா இருக்கும், கைது பண்ணது ஒரு இடமா இருக்கு. இது சட்டம் என்ன சொல்லுது? எங்க கைது பண்றாங்களோ அங்கதான் கொண்டு வந்து விடணுமா? இல்ல இவங்க கைது பண்ணி தாம்பரம், மேல்மருவத்துல கொண்டு இறக்கி விட்டா அப்படியே இறக்கி விட்டு போயிடலாமா? சட்டம் என்ன சொல்லுதுங்கிறது சட்ட சொல்லுங்க. நான் நேரடியா டிவில பாக்குறேன். நன்றியா. நன்றி. சிரிக்கக்கூடிய விஷயம் புரியுது. அவர் ஒரு அதை வந்து ஒரு சிரிப்பா சொன்னார் அவர், காமெடியா. பட் என்னன்னா எங்க கைது பண்றாங்களோ அங்கதான் நம்ம வந்து அவங்க கொண்டு போய் விடணும்னு சட்டம் எங்கேயுமே சொல்லல. உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ அம்பத்தூர்ல ஒரு கொலை பண்ணிருப்பீங்க, தப்பிச்சு கொல்கத்தா போயிருப்பீங்க, உங்களை அங்கதான் கைது பண்றோம்னா திரும்ப கொல்கத்தால திரும்ப விட முடியாது. அவங்க போராட்டத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. பொதுவா இல்ல, கைதுன்றாவே இது வந்து பொதுவான கைது தான். கைதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குடும்ப நலத்துல வழக்குல ஒரு கைது பண்றதோ இல்ல வந்து ஒரு கரெக்ட். ஆனா அது வந்து நீங்க கொலைன்னு மென்ஷன் பண்ணது, அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு, அவரை கைது பண்ணி கோர்ட் வழக்கு அப்புறம் ஜெயில், அது வேற விஷயம். ஒழுங்குக்காக தான் கைது பண்றாங்க. அந்த இடத்துல அப்புறப்படுத்துறதுக்கு தான் கைது பண்றாங்க. மறுபடியும் அப்படி அங்கேயே கொண்டு இல்ல சார். இப்ப என்ன கொலை வழக்கு இப்ப நீங்க ஆளுநர் மாளிகை முற்றுகையிட ஒரு போராட்டம் பண்றீங்க, உங்களை அங்க கைது பண்றாங்க, திரும்ப அங்கேயே கொண்டு வந்து விட முடியுமா? கரெக்ட். ஸோ இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. இது வந்து நான் விளையாட்டாக தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்கல. நான் எந்த கட்சிக்கோ எதுக்கோ நம்ம ஜால்ரா அடிக்கலாம் நம்ம பேசலை. அதுக்கு நான் முரண்பாடு உள்ள ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் இது இடம்பொருள் ஏவல் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். இப்போது நான் ஒரு சமீபத்தில் ஒரு வழக்கு நடத்தேன். நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ணுறதுக்கு ஆளுநர் மாளிகை போகும்போது அங்கே
கைது பண்ணுறாங்க. திரும்ப ஒரு மண்டபத்தில் வச்சுருந்து அங்கேருந்து விட்டுட்டாங்க, அவ்வளோதான். திரும்ப அவங்களை அங்கே தான் கூட்டு வந்து விடணுன்றது வந்து லாஜிக்காக இல்லை. சொல்லலாம், ஓகே நீங்கள் என்ன கைது பண்ணிருக்கீங்க, அங்கேருந்து கூட்டு வரணுன்ட்டு. இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, கிராம பகுதிகளில் போராட்டம் வந்து அது வந்து ஒரு சமூக நீதி மாதிரி வரும், சரிங்களா? அது உங்களுக்கு வந்து சமத்துவமாக நம்ம வந்து ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தாகணும். ஸோ அனுமதி கொடுக்கும்போது ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அனுமதி இல்லாமல் ஒரு போராட்டம் பண்ணும்போது அங்கே கைது நடவடிக்கை ஈடுபட தான் செய்வாங்க. திரும்ப அதே இடத்துல நம்ம கொண்டு அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, இப்போ விவசாய சங்கம்லாம் அவங்க எல்லா பகுதியிலிருந்துமே வந்து தலைநகரில் வந்து போராட்டம் பண்ணுங்கிறப்போ அவங்க கிராம பகுதியிலேருந்து வந்திருப்பாங்கல்ல. இந்த செங்கல்பட்டு அந்த தாண்டினா அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகணுங்கிற ஒரு அப்படியெல்லாம் கொண்டு போய் சொன்னாங்க. 100 மீட்டர்ல 200 மீட்டர்ல சரௌண்டிங்ல 1 கிலோமீட்டர்ல தான் அந்த மண்டபத்தையே சூஸ் பண்ணி கொண்டு போக முடியும். தூரமா கொண்டு போய் செங்கல்பட்டு அந்த மாதிரி ஒரு சட்டத்துல வழிவகை இருக்காங்க. ஒரு அக்யூஸ்டை நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ரிமாண்ட்ல இருந்து புழல் ஜெயிலோ இல்லை நியர்பை ஏதோ ஒரு ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கே எவ்வளவு காசு இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா காவல்துறை? ரொம்ப மோசமான சூழ்நிலை. இது வந்து வெளியெல்லாம் யாரும் சொல்றதே கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை வந்து ஒரு எஸ்ஐயோ கேட்டு பாருங்க. அவங்களுக்கு வந்து போதிய போக்குவரத்தே கிடையாது, ஒரு ஜீப்பு கிடையாது. அவங்களை கூட்டு போகணும்னா அக்யூஸ்டை இவ்வளோ இருக்கும்பொழுது ஒரு 50 பேர் 100 பேரை வந்து நீங்கள் சரி பிடிச்சி ஒரு இடத்துல வைக்கணும்னா அப்போ நியர்பை எங்கே ஒரு மண்டபம் இருக்கோ என்ன கிடைக்குதோ அங்கே தான் அவங்க பண்ண முடியுமே தவிர திரும்ப அங்கேருந்து இவ்வளோ பேரை கொண்டு வரதுக்கு நம்ம அவ்வளோ பொருளாதார வசதி தான் எந்த காவல்துறைக்கிட்டுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அரசு தான் இதை வந்து ஒரு கேள்விக்குறி. அரசு தான் இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்லணும். நம்ம வழக்கறிஞராக நம்ம சொல்லலாமே தவிர அதையே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, கைது எங்கே பண்ணுறாங்களோ அங்கே தான் விடணும், எந்த சட்டத்தில் எந்த இடமும் கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பீட் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் பத்மாவதி. எந்த மாவட்டம்மா? கொளத்தூர்ல இருந்து பேசுறேங்க, சென்னை கொளத்தூர். என்ன புகாருங்கம்மா? சார், நாங்க எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு எங்களோட லேண்டுக்கு பட்டா வேணும்னு சொல்லிட்டு ஐநாவரம் தாசில்தார் ஆபீஸ்ல அப்ளை பண்ணிருந்தோம் சார். சரிங்கம்மா. அது 3 தரம் அப்ளை பண்ணி 3 தரமுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்களோட அப்ளிகேஷனை. நாங்க அது சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு முறை அப்ளை பண்ணும்போதுமே நாங்க சப்மிட் பண்றோம் ஆபீஸ்ல. ஆனா அவங்க லிங்க்டு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்ற ஒரே காரணத்தை சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. விசாரிக்கவும் இல்ல அவங்க எதுவுமே. சரிங்கம்மா, அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுக்கான வழியை நம்ம சமூக ஆர்வலர் வழங்குவார். அவர்கிட்டவும் கொஞ்சம் பேசணும்னு பாக்கணும் சார். அவர் நம்பர் வேணும் சார் எங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்ப நீங்க பட்டா அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்றாங்கல்ல, லிங்க்டு டாக்குமெண்ட் கேக்குறாங்க. லிங்க்டு டாக்குமெண்ட்னா உங்க பேர்ல அந்த பட்டா சம்பந்தமா அந்த பத்திரம் இருக்கணும். இருக்கா பத்திரம் உங்க பேர்ல இருக்கா? இருக்கு சார், எங்க பேர்ல தான் பத்திரம் இருக்கு. பத்திரம் எப்ப எந்த வருஷத்துல கிரைய பத்திரம் வாங்குனீங்க? 94ல சார். 94ல வாங்கி இப்ப பட்டா யார் பேர்லயுமே இல்லையா? பட்டா வேற ஒருத்தவங்க பேர் காட்டுது சார். அந்த சார் அண்ணன் தம்பி 2 பேர் சார். அது சரிங்கம்மா, தம்பியோட ஃபேமிலி கிட்ட வாங்கணும். அண்ணனோட பேர் காட்டுது பழைய பட்டாவுல. அது கூட்டு பட்டாவா இருக்கும். இப்ப அது சப்டிவிஷன் பண்ணி உடைச்சு உங்களுக்கு தரணும். 94ன்னும் பொழுது அது இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. பட் ஆனா இதை வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களா வட்டாட்சியர், அவர் தான் இதை பண்ணி கொடுக்கணும். சர்வேயர் தான் வந்து நேர்ல பார்த்துட்டு அளந்துட்டு போயிட்டாங்க சார். அது சரி, அளந்துட்டு போயிட்டுமே இல்ல இதுல டாக்குமெண்ட் நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி அவங்களுக்கு திருப்புறாங்க. சரிம்மா, நீங்க என்ன பண்ணலாம்னா ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான சரியான காரணம் சொல்ல மாட்டாங்க, ஒரே நடவடிக்கை சொல்லி நீங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கூட டைரக்ஷன் கேட்கலாம். அப்படிங்களா? ஆமா. அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஐநாவரம்ன்றனால எனக்கு பக்கம் தான். நான் வேணா உங்களை பார்த்து பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்ட்டு. சரிங்களா? நான் கூப்பிடுறேன் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே. தேங்க்யூ சார். ஓகேங்கம்மா, நிகழ்ச்சிக்கு அனைத்துமே நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், நம்ம வந்து ஒரு அழைப்பாளர் வந்து பேசியிருந்தாங்க, குழந்தை வந்து தத்தெடுப்பு கொடுத்து அது குறித்து கருத்து சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடர்ந்து சொல்லுங்கள். இல்லை, அதுதான் சார். அதாவது குழந்தை தத்தெடுப்புன்றது வந்து இப்போ வந்து நிறைய பேர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய சினிமா ஆக்டர்ஸ் அவங்களாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ அந்த ஸ்ரீலேக்கான்னு நினைக்கிறேன், தெலுங்கு ஆக்டர், அவங்க கூட நிறைய அந்த மாதிரி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம திரிஷா முதல் கொண்டு நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பணம் படித்தவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. பணம் இல்லாதவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா வயது ஒரு முக்கியமான விஷயமா இதில் பார்க்குறாங்க. இன்னொன்று நிலையான வருமானம் வேணும், இல்லை சொத்து இருக்கான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இவங்க குழந்தை வேணும் அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தத்தெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க யாராவது பசங்க இருக்காங்க, அதையுமே எளிமையான முறையில் தத்தெடுப்பு சட்டத்தின் மூலமாக தத்தெடுத்துக்கிறது நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒரு மோசமான ஒரு கோராமை முகத்தில் இங்கே இருக்கிறது. அது வந்து வெறும் வருமானம், வெறும் பணத்தை மட்டுமே பார்க்குறாங்களே தவிர பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இல்லை அப்படின்னு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன்.
என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து எடுத்த உடனே லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. அதுக்கான கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா தெரியல. இயற்கையான முறையில் அவங்களே கருத்தரிப்பு நடந்துச்சுனாலும் அதுக்கும் இவங்க தான் காரணம் சொல்லி அதுக்கும் ஒரு பணம் வாங்க தான் செய்கிறாங்களே தவிர பெரும்பாலும் இது ஒரு ஏமாற்று முகமாக அப்படி இருக்கிறது. இதை வந்து சுகாதாரம் தான், அது சுகாதாரத்துறை தான் நேரடியாக இதை வந்து முறையீடு செய்து அந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரையுமே தயவு செஞ்சு கூர்ந்து கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ முன்னெல்லாம் ஒரு நிழற்கூடை அந்த மாதிரி நின்னோம்னா ஏதோ ஒரு விளம்பரம் இருக்கும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே ஃபெர்டிலிட்டி சென்டர் தான், ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர் சுற்றி இருக்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. கரெக்டான ஆலோசனையுமே அரசாங்கம் மீது இதை விழிப்புணர்வாக செய்கிறது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி 17, 18, 19 வயசுலேயே ஒரு திருமணம் செஞ்சு குழந்தைய பார்த்துக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் வெல் செட்டில்ட் ஆகிட்டு ஒரு 30 வயசுக்கு மேலே நம்ம ஒரு திருமணம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து பார்த்தா இந்த பிரச்சனை நிற்குது. ஸோ இது வந்து மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அரசாங்கம் இதற்கு உரிய ஆலோசனை கொடுக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், இல்லை பெண்ணின் குறைந்த அந்த வயது இருக்குல்ல, பெண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வயது, அந்த மாதிரி ஒரு 23 27க்குள்ளே. ஸோ இதெல்லாம் பற்றி நிறைய விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னொன்று, இப்போ அந்த மயோனஸ் தடை செஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தடை பண்ண வேண்டிய சிக்கன்கள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றியும் நிறைய துரித உணவுகள் மூலமா நிறைய இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உணவு கட்டுப்பாடுலாம் ரொம்ப எளிமையாக முக்கியமாக வேணும்னு சொல்லுவோம். இன்னொன்று, இப்போ பெண்களுமே ஆண்களுக்கு நிகராக பெரியார் சொன்ன மாதிரி சமூக அந்த இது இருக்கோ இல்லையோ இதில் வந்து சமத்துவத்தை பார்க்குறாங்க. எதில் அப்படின்னா புகைப்பிடிக்கிறதுலையும் குடிப்பழக்கத்துக்கும் இப்போ பெண்கள் வந்து தொடர்ந்து அடிமையாகிறத நம்ம பார்க்க முடியுது. எளிமையாக ஒரு டீ கடை வாசல்லையே வந்து பெண்கள் புகைப்பிடிப்பதை நம்ம பார்க்குறோம். அது அவங்களோட சுதந்திரமாக இருக்கட்டும், நான் அதில் தலையிடவே இல்லை, அது அவங்களோட விஷயம். அதெல்லாம் வந்து இந்த குழந்தை பேரில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. குழந்தை பேருக்கு கண்டிப்பாக இந்த மது பழக்கமும் புகையிலை பழக்கமும் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 28, 29 வயசு வரைக்கும் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 30 வயசு கல்யாணம் பண்ணும்போது குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது நான் வழக்கறிஞர் தான், டாக்டரா பேசக்கூடாது. இது வந்து சமூக அக்கறையோட நான் இதை நான் சொல்றேன். ஒரு சமூக அக்கறையை வந்து தனிநபரா கருத்தை பதிவு பண்ண. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து எளிமையான முறையில வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா நல்ல கல்வியோ நல்ல சுகாதாரமோ கிடைக்கிறது இல்லை. ஆனா போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் தேவையானது எளிமையாக கிடைக்கிறது வந்து அதிக அளவில் கிடைக்குது. குழந்தைகளுக்கும் சரி, ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா கிடைக்குது. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன்ல இருந்து ராஜபூபதின்னு பேசுறேன் சார். என்ன புகாருங்க ஐயா? ஐயா, நான் வந்து 7/11/2024 2 மனு ஆர்டிஐல தகவல் கேட்டு கொடுத்திருக்கேன். எதற்காக ஐயா தகவல்? அதாவது இடம் சம்பந்தமா. சரிங்க ஐயா. அதாவது பட்டா பெயர் மாறுதல் இருக்கு, அது சம்பந்தமா கேட்டிருந்தேன். சரிங்க ஐயா. ஆனா தொடர்ந்து அதே மாதிரி 4-5 மனு போட்டிருந்தா எதுக்குமே மனு வரல. அதே டயத்துல 10வது மாசமும் 11 மாசமும் தொடர்ந்து போட்டிருக்கேன். எந்த மனுவுக்கும் பதில் வரல. ஆனா 7/11 போட்டதுக்கு வந்து 15/2/2025 சொல்லி ஒரு என்னோட மனு நாளா போட்டு எனக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. சரிங்க ஐயா. இது எப்படி நான் அனுப்பின தேதி என்கிட்ட அந்த ரெக்கார்டு அனுப்பினது போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை மாற்றி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு பண்ணனா நல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழி சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். இப்போ நீங்க பொது தகவல் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருப்பீங்கல்ல? என்னையா? பொது தகவல் அதிகாரிக்கு அனுப்பியிருப்பீங்க. ஆமா ஆமா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு இதை மேல்முறையீடு பண்ணுங்க. இந்த மாதிரி நான் 4 மனுக்கள் போட்டிருக்கேன், இந்த மனு மேல உரிய நடவடிக்கை எடுக்காம எனக்கு வந்து புரிதலே இல்லாத ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதனால நான் கேட்ட இந்த தெளிவான இந்த பட்டா பெயர் மாறுதலுக்கு உண்டான விடயங்களை எனக்கு உரிய முறையில் அனுப்புங்க. மற்றும் இந்த மாதிரி என்ன அலக்கழிப்பு செஞ்ச அந்த பொது அதிகாரி தகவல் அதிகாரிக்கு ஒரு 20-25,000 அபராதம் விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இதெல்லாம் மென்ஷன் பண்ணி பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஸ்டாம்பும் ஒட்ட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அப்பீல், ஆமா அப்பீலுக்கு ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு நீங்க ஸ்டாம்ப் போட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சரிங்களா ஐயா? இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த தகவலை வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் மாநில தகவல் ஆணையத்துக்கும் அனுப்புனதா அவங்க அனுப்பியிருக்காங்க. இப்ப அனுப்புனது இல்ல, எனக்கு அனுப்புனது இல்ல. சரி. ஏன்னா அதை அனுப்பியிருப்பாங்களாங்கிறதே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இல்ல அது நமக்கு தேவையில்லைங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சிசி வரும். சிசினா அது உங்களுக்கும் காப்பி பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா போய் சேர்ந்துருக்கும், சேராம கிடையாது. அதுக்கு என்ன ரிப்ளை வருது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு நீங்க அனுப்புங்க. அப்படிங்களா? ஏன்னா ரொம்ப எங்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயா. நேர்ல போய் நேர்லயும் போய் கேட்கிறேன், நேர்ல கேட்டு எங்க பதில் இல்லை, இப்படியும் பதில் எல்லாமே இருந்து அதுக்கு என்னதான் தகவல் கிடைக்குமே தெரியுமா? 1 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் இந்த இடம். சரிங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு அனுப்பும்பொழுது அடுத்ததா 2 என்ன பண்றீங்க, சிசிக்கு ஆணையருக்கும் அனுப்புங்க.
ஆணையத்துக்கும் ஆமா, ஆணையம் தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை ஆணையம் இங்க சென்னையில இருக்கு. சரிங்களா? அந்த முகவரிக்கு அனுப்புங்க. சிசி போட்டு அனுப்புங்க, உங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. சரி ஐயா, நல்லது, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. ஓகேங்க, நிகழ்ச்சி கலத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். புருஷோத்தமன் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி வந்து அதை மூடிட்டாங்க. இப்போ ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, திரும்ப திறக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இதில் அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குங்கிறது வாழ்வாதாரம் பாதிப்புன்னு சொன்னவங்க யார்? அந்த கம்பெனி ஓனர்ஸா இல்லை கம்பெனியில் அந்த பகுதியில் இருக்கிறவங்க போராட்டமும் நடத்தியிருக்காங்க. ஆமாம், போராட்டம் நடத்துறது பொதுமக்கள். வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொன்னது அங்கே இருக்க எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க, இல்லை அந்த ஷேர் ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க. பொதுமக்களுக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக அதை புறக்கணிக்க வேண்டிய திட்டங்கள் தான். நாங்களும் இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஆலையை எடுத்து எழும்பூரில் தேடல் அமைப்பு சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருந்தோம் 2020 அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் அரசாங்கம் அரசு என்ன பண்ணோன்னா மக்களுக்கு எந்த விஷயம் தேவை எந்த விஷயம் தேவையில்லைன்றதை ஒரு சிலர் வந்து தப்பா வழி நடத்துறாங்களோ. கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும். ஏன்னா ஸ்டெர்லைட் போராட்டன்றது தூத்துக்குடியில் நடந்த விஷயத்த சென்னை வரைக்கும் போராட்டம் களமாக மாறின காலகட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ஆபத்துக்குரிய விஷயம் தானே. ஸோ அதனால தான் அரசாங்கம் வந்து அது கைவிடப்பட்டது. அதனால் அரசாங்கம் மக்கள் மேலே ஒரு கண் வச்சு அவங்களுக்கு தேவை என்ன தேவை இல்லாதது என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆணைகளை கொண்டு வரதா இருக்கட்டும், சட்டங்கள் இயற்றுறதா இருக்கட்டும், அப்படியே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார், தகவலுக்கு நன்றி. நேரம் குறைவாக இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒரு கடைசியான கேள்வி. இது போக்சோவில் வந்து தவறான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஆண்கள் மீது? தாராளமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வையில் அது இருக்கு, நிறைய இருக்குது. அதை வந்து எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ நீதிமன்றமே இதை ரொம்ப எளிமையாக அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்ன மாதிரி வந்து போக்சோ கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு 17 இயர்ஸ்க்கு அதுக்கு மேலேயே வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வைங்களேன். ஸோ வந்து ஒரு லவ் அண்ட் அஃபரில் நடந்து கொள்கிறாங்க அப்படின்போது ஒரு 18 வயசு ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியோ 2 மாதம் முன்னாடியோ அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்படின்னும்போது அதை என்ன பண்ணுறாங்க, மகிழா கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பெரும்பாலும் போக்சோவை நடத்துறதில்லை. இன்னொன்று அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எளிமையான முறையிலேயே கையாளவும். போக்சோ சட்டம் பாஞ்சா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இல்லை, போக்சோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ வந்து பெயில் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு தண்டனை இருக்கும்? அப்போ குறைஞ்சது 5 வருடங்களாக உங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. அதுக்கு மேலே அது வந்து அந்தந்த செக்ஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். 10, 8 மாறும். அந்த மாதிரி செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறப்படுது. அதாவது அந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறது, அசால்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஹராஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து லைவ்ன்றதுனால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். போக்சோன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த குழந்தையை விசாரிக்கிறது கூட ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் தான் விசாரிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு போக்சோவில் ஒரு குழந்தைய நீங்கள் விசாரிக்கும் போது ஒரு வழக்கறிஞர் நானே கூட நேரடியாக குழந்தைகிட்ட கேள்வி கேட்க முடியாது. நான் நீதிபதிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவர் வந்து ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் போக்சோவில் இருக்கிறது. பட் நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து போக்சோவை வந்து தவறான முறையிலையும் சித்தரித்து பண்ணுறக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ்ன்ற பொழுது செய்யாத ஒரு விஷயத்தையுமே செஞ்சதா ஒரு புட்டப் கேஸ் போடக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்க தான் செய்கிறது. கண்டிப்பாக. ஓகே, இதெல்லாம் நம்ம விசாரணையில் கண்டுபிடிக்கும். ஓகே, தகவலுக்கு நன்றி. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நேயர்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி. நேயர்களே, உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 0442231131 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர்